கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஜூன் 8 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது பாளையத்திற்கு புறம்பே. வசனம் எபிரேயர் 13வது அதிகாரம் 12வது வசனம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நான் வளர்ந்த கிராமத்தில் வெள்ளிக்கிழமை சந்தை நாள். எத்தனை வருடங்களுக்கு பிறகும் நான் ஒரு குறிப்பிட்ட விற்பனையாளரை நினைவு கூறுகிறேன். ஹான்சன்ஸ் என்ற நோயினால் கை விரல்களும் கால் விரல்களும் அரித்துவிட்ட நிலையிலும் அவன் தான் அறுவடை செய்ததை விற்று கொண்டிருப்பான். சிலர் அவனை தவிர்த்தனர். என் தாயார் அவனிடம் தொடர்ந்து பொருட்களை வாங்கினார். நான் அவனை சந்தை நாட்களில் மட்டுமே பார்ப்பேன். பின்னர் அவன் ஊருக்கு வெளியே மறைந்து விடுவான். பண்டைய இஸ்ரவேலிலும் தொழுநோய் உள்ளவர்கள் பாளையத்துக்கு புறம்பே வாழ வேண்டும். இது ஒரு அவமானமான வாழ்க்கை. இப்படிப்பட்டவர்களை குறித்து அவர்கள் தனியே குடியிருக்க வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது. லேவியாகமும் 13வது அதிகாரம் 46வது வசனம் என்று இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் கூறுகிறது. பாளையத்துக்கு புறம்பே பலியிடப்பட்ட காளைகளின் சடலங்கள் எரிக்கப்பட்டன. வசனம் 4வது அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் இருக்க வேண்டிய இடம் பாளையத்துக்கு புறம்பே அல்ல. இந்த கடினமான உண்மை எபிரேயர் 13 இயேசுவை குறித்து சொல்லப்படும் கூற்றுக்கு உயிர் கொடுக்கிறது. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நாம் எபிரேயருடைய பலி செலுத்தும் முறையை ஆராயும் போது இயேசு நகர வாசலுக்கு புறம்பே சிலுவையில் அறையப்பட்டது ஒரு முக்கியமான அம்சமாகும். நாம் பிரபலமாக இருக்கவும் கௌரவப்படவும் வசதியான வாழ்க்கை வாழவும் விரும்புகிறோம். ஆனால் பாளையத்துக்கு புறம்பே அவமானம் இருக்கும் இடத்திற்கு செல்ல தேவன் அழைக்கிறார். அங்குதான் ஹான்சஸ் போன்ற நோய் கொண்டிருக்கும் விற்பனையாளர்களை நாம் பார்க்க முடியும். அங்குதான் உலகத்தால் நிராகரிக்கப்பட்ட மக்களை சந்திக்க முடியும். அங்குதான் இயேசுவையும் சந்திக்க முடியும். எபிரேயர் 13வது அதிகாரம் 12வது வசனம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். வெளிப்புறத்தார் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்களிடத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள்? ஜெபம். நீர் பட்சபாதம் இல்லாதவராகையால் உமக்கு நன்றி. எனக்காக நீர் பாளையத்துக்கு புறம்பே சென்றதாக நன்றி. ஆமேன்.